Tour the Paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 21,000 தங்கம் வரல. நம்ம 79,000 தங்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு வரோம். இதை அடுத்த முறை விற்க போனால் கலர் கல் இருக்குது, அது இருக்குது. அது தவிர வேறு முத்து இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு கயிறு இருக்கலாம். அதில் எவ்வளவு மற்ற மெட்டீரியல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நகைகள் இருக்குது. இப்போது அதுக்கும் சேர்த்து நம்ம தங்கத்தோட விலை கொடுக்குறோம். தங்கத்தோட விலை ரொம்ப அதிகம். ஒரு நாள் ஒரு முழு பேப்பருக்கு விளம்பரத்துக்கு என்ன ஆகும், தொலைக்காட்சியில் சில வினாடிகளுக்கு என்ன ஆகும், ஏர்போர்ட்லாம் வச்சுருக்காங்க. எந்த படிக்கட்டில் இறங்கினாலும் அவர் தான் நிற்கிறாரு. இப்படி இவ்வளோ லாபம் வரும் என்கிற போது நாம் வாங்குறதே தங்கம் தானான்னு எனக்கு சந்தேகம் வருது. நீங்கள் தங்கம் தான் வேணும்னா ரொம்ப குறைவான ரெக்கமெண்டேஷன் நகைக்கு. ஏன்னா அது முதலீடு இல்லை, நகை. ரெண்டாவது முதலீடு அப்படின்னா தங்கம் 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் நீங்கள் எஸ்ஐபி மாதிரி மாதம் வாங்கலாம். தொடர்ந்து 3% ஜிஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி இது. அது தவிர நம்ம சுத்தமான செக் பண்ண வேண்டாம், விலை வித்தியாசம் இருக்கா கடைக்கு கடன் செக் பண்ண வேண்டாம், டிசைனில் எதுவும் போகாது, கூலி சேதாரம் கிடையாது. உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. வாங்கின 10 நிமிஷத்தில் விற்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சவரன் 50,000 ரூபா, 10 சவரனுக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டிங்கன்னா 10 சவரன் உங்களுக்கு பாண்டு கொடுப்பாங்க. ரூபா கொடுக்க மாட்டாங்க. 10 சவரன் பாண்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2.5% வட்டி கொடுப்பாங்க. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பொருளாதார நிபுணர் டாக்டர் சோம வள்ளியப்பன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பெண்களுக்கு தங்க நகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய புத்தகம் அள்ள அள்ள பணம்ங்கிற சீரீஸில் தங்கத்தை பற்றி நிறைய பேசியிருந்தீங்க. இப்போ பெண்களுக்கு முதல்ல தங்கம் வாங்கணும்னா அவங்க எதையெல்லாம் முதல்ல கருத்தில் கொள்ளணும்? தங்கம் நம்ம ஒரு நகையாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு நம்ம வாங்குகிறோம். அதனால் கண்டிப்பாக டிசைனை தான் முடிவு பண்ணுது. எந்த நகையை நம்ம வாங்கணுங்கிறது டிசைன் முடிவு பண்ணுது. அது ஒரு நகை அப்படிங்கிற பொழுது அதில் நம்ம கொடுக்குறது டிசைனுக்கு கொடுக்குற விலையை விட தங்கத்தான மெட்டீரியலுக்கு தான் 95% விலை போகுது. அதில் அப்படி போகிற போது நம்ம வாங்குற தங்கம் தானா அப்படின்னு ப்ராப்பராக செக் பண்ணணும். இப்போ நிறைய இடங்களில் தங்கம் அதில் வேறு எதுவும் கலக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக இருக்கிறதுனால அதில் எவ்வளோ மற்ற மெட்டீரியல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நகைகள் இருக்குது. இப்போ நம்ம அதில் சொல்கிறோம் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸினுடைய சீல், ஹால்மார்க் சீல் இருக்கணும். அதை யார் தயார் பண்ணாங்களோ அந்த நிறுவனத்தோட சீல் இருக்கணும். அது எந்த இடத்துல சோதிக்கப்பட்டது அப்படிங்கிறது இருக்கணும். நீங்கள் நகையின் பகுதிகளெல்லாம் இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் இருக்கா நம்ம சோதித்து பார்த்து வாங்குற போது நம்ம எந்த கடையில் வாங்குகிறோமோ அவங்க அந்த கடைக்காரங்களுடைய பொறுப்பு. எத்தனை கேரட்டுன்னு அவங்க சொல்கிறாங்களோ அத்தனை கேரட்டுக்கு அவங்க பொறுப்பு. இன்னும் குறைஞ்சபட்சம் நம்ம கொடுத்தா அதே மதிப்புக்கு வேறு பணம் கொடுத்துருவாங்க அல்லது வேறு நகை கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அந்த வாங்குகிற என்ன டிசைனாக இருந்தால் கூட அதில் என்ன மார்க்ஸ் இருக்குது என்று பாருங்கள். பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கணும். இப்போ ரீசேல் வேல்யூ அப்படின்னு நம்ம கருத்தில் கொண்டு ஒரு நகையை வாங்கினா இந்த கல் வச்ச நகையெல்லாம் வாங்கக்கூடாதுன்றாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன சார்? இப்போ நம்ம ஒரு கேக் வாங்குகிறோம். கேக்கில் என்னென்ன பகுதி இருக்குன்னா, கேக்கில் அதனுடைய அடி பகுதி கேக்கே இருக்குது, அதுக்கு மேலே க்ரீம் இருக்குது, அதுக்கு மேலே செரி இருக்குது. இப்போ கேக்கு மட்டும் தனியாக நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை மதிப்பு அது ஒரு இருக்கும். க்ரீம் விலை கூட இருக்கும். செரி பழம் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம். 1 கிலோ கேக் என்ன விலை, 1 கிலோ க்ரீம் என்ன விலை, 1 கிலோ. அது மாதிரி நம்ம நகையில் போய் வாங்குற போது இவங்க எடை போட்டு கொடுக்குற போது என்ன கொடுக்குறாங்கன்னா, மொத்த நகைக்கும் தங்கத்தினுடைய எடையை போட்டு தங்கம் அன்னைக்கு கிராம் என்ன விலையோ அந்த விலை மதிப்பில் நமக்கு பில் போடுறாங்க. ஆனால் அந்த நகைக்குள்ளார கேக்கில் வெவ்வேறு விஷயங்கள் இருப்பது மாதிரி நகைக்குள்ளார கல் இருக்குது, கலர் கல் இருக்குது, அது இருக்குது. அது தவிர வேறு முத்து இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு கயிறு இருக்கலாம். எதையாவது ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதை இணைக்கணும்ல, ஒரு நகையாக உருவாக்கணும்ல. அதை உருவாக்குறதுக்கு பல்வேறு பொருட்கள் சேர்கிற போது நம்ம கடைக்காரங்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சில மில்லி கிராமுங்க, அது அவ்வளோதாங்கன்னுறாங்க. அப்போது அதுக்கும் சேர்த்து நம்ம தங்கத்தோட விலை கொடுக்குறோம். தங்கத்தோட விலை ரொம்ப அதிகம். மற்ற எந்த பொருளும் அந்த விலை கிடையாது. அதில் இருக்கிறது வைரம் தவிர. வைரமாக இருந்தால் தான் விலை கூட இருக்கும். அப்படி இருக்கிற போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான வேலைப்பாடு கல் வச்ச நகைகளை வாங்குகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நாம் தெரிந்தே தங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய விலையை சாதாரண கற்களுக்கு கொடுக்குறோம். இன்னும் போக சில பேர் இந்த கல்லுக்கு வேறு மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா விலை போடுவாங்க. அப்போது நீங்கள் அந்த கல்லின் அளவுக்கு தங்கத்தை இழந்து அதுக்கு மேற்கொண்டு விலை கொடுக்கறத தெரிஞ்சு வாங்குறோம். இந்த செய்கூலி சேதாரம்லாம் சொல்கிறாங்களே சார், இதெல்லாம் உண்மையிலேயே அக்கௌண்டபிளா இல்லை இதை வச்சு ஒரு ஸ்கேம் நடக்குதா? ஒரு பொருளை நம்ம இப்போ வெள்ளி பாராக வாங்குறாங்க, சில பேர் தங்கத்தை காயினாக வாங்குறாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து வாங்கி தங்கத்தை அப்படியே கொடுத்தா
வியாபாரிக்கு அதில் ஒரு லாபம் இருக்கணும், அது நியாயம். அரசாங்கத்துக்கு ஒரு வரி இருக்கிற மாதிரி அதற்கான விலையை கூட வைக்கலாம். ஆனால் தங்கத்தில் மட்டும் எப்பயுமே நம்ம போய் கடையில் கேட்குற போது தங்கத்தினுடைய விலை என்ன கிராம்னு வெளியில் வருதோ அதிலே தான் நம்ம கொடுக்குறாங்க. அப்போ அவர்களுக்கு வேறு லாபம் வேணும். கடை வச்சுருக்காங்க, ஏசி போட்டிருக்காங்க, 10 பேரை வேலைக்கு வச்சுருக்காங்க, ஒரு முதல் போட்டிருக்காங்க, நட்டம் வரலாம் அதுக்கெல்லாம். ஆனால் அவர்கள் எப்பயுமே வந்து அதை செய்கூலி சேதாரம்ங்கிற இதில் உள்ளே கொண்டாந்துடுறாங்க. அதில் இப்போ நீ மியூச்சுவல் ஃபண்டு வாங்கினீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு ஒரு பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணலான்னு இருக்குது. அதுபோல் இவர்களுக்கு ஒரு ஓப்பனாகவே அலோவ் பண்ணிடலாம். தங்கம் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ்னு கவர்மெண்ட் ஒரு நாம் கொடுத்துட்டா அதுக்குள்ளார எல்லாம் வந்துடுவாங்க. இப்போ என்னென்னா அந்த பொருளுக்கும் ஒரு பட்டையான காப்பு பண்ணால் அதுக்கு ரொம்ப வேலை ஆகலை, டக்குன்னு மிஷின் அடித்து கொடுத்துருது. ஆனால் அந்த காப்புலேயே நிறைய நெளி வைக்கணும், அது வைக்கணும்னா ஆசாரிக்கு நிறைய செலவாகும், அது வேலைப்பாடு, ஆட்கள் குறைவு. அதனால் செய்கிறதுக்கான ஒரு லேபர் சார்ஜ் பண்ணுறாங்க. பட்டு இதில் அவர்களுக்கு லாபங்கமாக எல்லாம் கலந்துருக்கிறதுனால ஆக்சுவலாக எவ்வளோ என்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவரவர்களுடைய நெருக்கம், பேசும் திறன் அல்லது அவர்களை ஏமாற்றக்கூடாது என்று கடைக்காரர் நினைப்பது, இது எல்லாம் பொறுத்து அந்த பர்சன்டேஜுகள் அமையுது. இப்போ ₹1,00,000 போய் நம்ம நகை வாங்குகிறோம், எடை போட்டு வாங்கின்னு வர்றோம். அதில் வந்து ஒரு 6% வேஸ்டேஜ், ஒரு 12% மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னா 18%, ஒரு 3% ஜிஎஸ்டி, 18 3 21. ₹1,00,000 வாங்கினா 21,000 நமக்கு தங்கம் வரல. நம்ம வந்து 79,000 தங்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு ₹1,00,000 கொடுத்துட்டு வரோம். அதில் தான் செய்கூலி சேதாரம் இருக்குது. இது கல் இல்லாத நகைக்கு. கல் இருக்கிற நகையாக இருந்தால் 79 கூட கிடைக்காது, 75 74 வாங்கின்னு வரோம். இதை அடுத்த முறை விற்க போனால் உங்களுடைய செய்கூலியை அவங்க தரமாட்டாங்க, ஏன்னா அவன் உருக்க போகிறான். உங்களுடைய சேதாரத்தை தரமாட்டாங்க, அது முடிஞ்சு போன சேதாரம். அதுக்கப்புறம் உங்கள் கல் உடச்சி தாங்க எரிய போகிறேன்னு சொல்ல போகிறாங்க. வரி அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதனால நீங்கள் ₹75 வாங்கி ₹1 வாங்கி மறுநாள் விற்றா கூட அது ₹75 தான் அதே கடையில். அதனால் அடிக்கடி மாற்றுவது என்பது உசிதம் அல்ல. சும்மா சும்மா டிசைன் மாற்றிட்டு இருக்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 20% 4 வருஷத்துக்கு நீங்கள் கழிச்சு போட்டால் ஒரு வருஷத்துக்கு 3-4% ஓகே, ஒரு கொஞ்ச நாள் பயன்படுத்தணும், மாற்றணும்னு இருக்கலாம். அடிக்கடி மாற்றாது. சார், இப்போது பெண்கள் வந்து அணிகலனா நகையை வாங்குறதை காட்டிலும் ஒரு சின்ன சேமிப்பு, குடும்பத்தை ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இது உனக்கு காப்பாற்றுங்கிற மாதிரி தங்கத்தை வந்து பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்ல வர்ற சேமிப்பு சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா அந்த மாதிரி தங்கத்தை கட்டியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, காயினாக வாங்கலான்றாங்க, அதில் செய்கூலி சேதாரம் இல்லை, அது லாபம் அப்படின்லாம் நிறைய மார்க்கெட்டில் பேச்சு இருக்குது. உங்களுடைய சஜஷன் சார்? அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு முதலீட்டு பொருளினுடைய தன்மையும் விலைமாற்ற ஃப்ரீக்குவன்சியும் மாறுது. முன்பெல்லாம் தங்கம் ரொம்ப விலை ஏறாது. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், இது மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ₹100 போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் 108 இருக்கும். அதை அப்படியே வச்சிங்கன்னா அந்த 108 அதுக்கு அடுத்த வருஷம் 117 ஆகிடும். அதை அப்படியே வச்சிங்கன்னா அந்த 117 125 130 ஆகிடும். அது வந்து உயரதான் போகுமே தவிர இறங்கவே இறங்காது. ஆனால் தங்கத்தினுடைய விலை அப்படி இல்லை. தங்கம் வந்து ஏறிக்கிட்டே இருந்தது, கொரோனா போது இருந்தது. கடந்த 2 ஆண்டுகள் 50% ஏறி இருக்குது. 1,00,000 போயிடும் அப்படி இப்படின்னு எல்லாரும் யோசித்த போது திடீர்னு அரசாங்கம் ஒரு வரியை குறைச்சதுனால இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. கொரோனா காலகட்டத்தில் ஏறிச்சு. அது மாதிரி பல சமயங்களில் ஏறும் இறங்கவும் செய்யும். பங்குச்சந்தை மாதிரி தங்கத்தினுடைய விலை இறங்கவும் செய்யலாம். அதனால் தங்கத்தில் மட்டுமே முதலீடு என்று சிலர் நினைத்து கொண்டிருப்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்கம் வந்து ஒரு காலத்தில் நமக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்புகள், பேங்க்ஸ் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ க்ளீனாக இருக்குமா, இதில் வந்து ஊழல்கள் இருக்காதான்லாம் தெரியாது, மியூச்சுவல் ஃபண்டு பற்றி புரியாது, இடம் வாங்குகிற அளவுக்கு மொத்தமாக கையில் பணம் சேராது என்ற காரணங்கள் இருந்தபோது பணம் இருந்தால் தங்கமாக மாற்றி வச்சுக்கோ, வேணும்னா தங்கத்தை விற்றுட்டு எடுத்துக்கோ அப்படின்னுங்கிறது சரியாக இருந்தது. இன்றைக்கு வந்து தங்கமே தொடர்ந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் அது நிச்சயமாக ஒருத்தருடைய ஒரு கூடை, போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம், ஒருத்தர் முதலீடு செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களில் தங்கத்தையும் ஒரு பகுதியாக வைத்து கொண்டால் நாம் அது வந்து விலை இறங்கவும், மற்றது இறங்கினாலும் இது கொஞ்சம் காப்பாற்றும், மற்றது ஏறினாலும் இது ஓரளவுக்காவது ஏறிக்கும் என்ற அளவுக்கு இது ஒரு குவாலிஃபை ஆகிடுச்சு, இது பாஸ் மார்க் வாங்கிடுச்சு தங்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அப்படிங்கிற பொழுது நீங்கள் நகையாக வாங்குகிற போது நீங்கள் வந்து இழக்கிறீர்கள். நம்ம இப்போ தான் பார்த்தோம், நகை என்பதே ஒரு சின்ன, அதுக்கு ஒரு செலவு இருக்குது, அது முழு தங்கம் இல்லை. அப்போ நீங்கள் காயினாக வாங்கலாம். காயினாக வாங்குகிற பொழுது கூட உங்களுக்கு 3% ஜிஎஸ்டி இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து சுத்தமான தங்கம் தானான்னு தெரியல. இப்போ நான் வந்து சில நகைக்கடையுடைய விளம்பரங்களை பார்க்குறேன். அவர்கள் வந்து செய்தித்தாள்களில் ஊடகங்களில் செய்கிற விளம்பரங்கள், அந்த விளம்பரங்களுக்கு ஆகக்கூடிய செலவு என்னன்னு நம்ம ஊடகத்துறையில் கேட்குறோம். ஒரு நாள் ஒரு முழு பேப்பருக்கு விளம்பரத்துக்கு என்ன ஆகும், எல்லா பதிப்புக்கும் என்ன ஆகும்,
தொலைக்காட்சியில் சில வினாடிகளுக்கு என்ன ஆகும், ஆல் இண்டியா என்ன ஆகும், ஏர்போர்ட்லேலாம் வச்சுருக்காங்க. எந்த படிக்கட்டில் இறங்கினாலும் அவர் தான் நிற்கிறாரு. அப்போ இவ்வளவு விளம்பரம் செய்கிற காசு உங்களுடைய வியாபாரத்திலிருந்து தான் வருகிறது என்றால், தங்கம் வெளிநாட்டில் இருக்கிற விலையில் நீங்கள் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி அந்த டியூட்டியோடு வச்சு மற்றவங்களோட போட்டி போட்டுக்கிட்டு அதே விலைக்கு தான் விற்கிறீர்கள் என்றால் எப்படி இவ்வளோ லாபம் வரும் என்கிற போது நாம் வாங்குறதே தங்கம் தானான்னு எனக்கு சந்தேகம் வருது. இல்லை ஒருவேளை இந்த கேஜிஎஃப் படத்தில் காட்டுற மாதிரி எங்கேயாவது தனியாக பதுக்கி வச்சு சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் சுரண்டிலாம் யாரும் எடுக்கிறது அளவுக்கு தங்கம் இல்லை. அப்படிலாம் இருந்தால் நமக்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விற்க நிறைய இடங்கள் இருக்குது. அதனால பல இடங்களில் நாம் ஒரு கன்சியூமராக போயிட்டு நான் செக் பண்ணணும், எனக்கு சீலை காமிங்க, இது எங்கேருந்து வந்தது, நான் சுரண்டி பார்க்குறேன். அவங்க நம்ம கொடுத்தா சுரண்டி பார்ப்பாங்க. நம்மளால் சுரண்டி ஆசாரியே போய் வாங்கினாங்க கூட சுரண்ட விட மாட்டாங்க. அங்கே இருக்கிற மேலாளர் சொல்லுவார், என்ன வாங்க கடைசியாக வாங்கலைன்னா போங்க சார், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் யார் வாங்குவாங்கன்ட்டுருவாங்க. அதனால அஸ் அ கன்சியூமர் நாம் வந்து ரிசீவிங் எண்டில் தான் இருக்கோம், நாம் வீக்காக தான் இருக்கோம். அதனால் இப்போ நீங்கள் தங்கமாக நகையாக வாங்குறத விட காயினாக வாங்குறத விட இப்போதைக்கு தங்கம் வந்து முதலீடு, அதுவும் நான் இருக்கணும், அது விலை ஏறும், நான் அதை மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற உங்கள் புரோக்கர் மூலமாக அல்லது நீங்களே டைரெக்டாக உங்களுடைய லேப்டாப் ஃபோன் மூலமாக உங்கள் ஷேர் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து அதுக்கு கோல்டு கிடைக்கிது. 24 சாவரின் நம்ம 22 மார்க்கில் வாங்கினோம், 24 சவரன் தங்கம் வந்து 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் நீங்கள் வந்து எஸ்ஐபி மாதிரி மாதம் மாதம் வாங்கலாம், தொடர்ந்து மொத்தமாக வாங்கலாம். அதுக்கு வந்து புரோக்கரேஜ் மட்டும்தான், அதுக்கு ஜிஎஸ்டி கூட கிடையாது. அந்த புரோக்கரேஜ் வந்து ஒரு பெரிய அளவில் அமௌண்ட் அதெல்லாம் ரொம்ப 1% கம்மியாக தான் இருக்கும், 1%க்கும் கம்மியாக தான் இருக்கும். 3% ஜிஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி இது. அது தவிர நம்ம சுத்தமான செக் பண்ண வேண்டாம், விலை வித்தியாசம் இருக்கா கடைக்கு கடன் செக் பண்ண வேண்டாம், டிசைனில் எதுவும் போகாது, கூலி சேதாரம் கிடையாது, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. வாங்கின 10 நிமிஷத்தில் விற்கலாம், எப்போ வேணாலும் விற்கலாம். நீங்கள் அதை வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நாமினி யார் போட்டிங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும், ஒரு வயசானவங்களாக இருந்தீங்கன்னா. ஆக ஒரு க்ளீன் கோல்டுனா நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் கோல்டு, அது இது மாதிரி வாங்குறது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் அரசாங்கம் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு விற்கிறாங்க. நீங்கள் வந்து தங்கம் தானே வாங்கணும், நீங்கள் 10 கிராம் வாங்க விரும்புகிறீங்களா, நாங்களே தர்றோம், 24 கேரட் தங்கம் விலை என்ன கடந்த சில மாதங்களில் நடந்ததோ அதனுடைய சராசரி ஒரு விலை எடுத்துக்கிட்டு 50 ரூபா தள்ளுபடி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த தங்கத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும், மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அந்த பணம் நீங்கள் வந்து இப்போ 10 சவரனுக்கு வாங்குறீங்க, உதாரணத்துக்கு ஒரு சவரன் 50,000 ரூபா, 10 சவரனுக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டிங்கன்னா 10 சவரன்னு உங்களுக்கு பாண்டு கொடுப்பாங்க, ரூபா கொடுக்க மாட்டாங்க. 10 சவரன் பாண்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2.5% வட்டி கொடுப்பாங்க அந்த 5 லட்சத்துக்கு. இந்த 2.5% போக அதை நீங்கள் வந்து விலை ஏறின பிறகு நீங்கள் அதை விற்கிற போது அந்த விலையினுடைய லாபம் மொத்தமாக உங்களுக்கு, ஏன்னா அவங்க 5 சவரனை தான் திருப்பி கொடுப்பாங்க, அன்றைக்கி என்ன 5 சவரன் விலை இருக்கோ அந்த காசு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் வந்து விலை வித்தியாசம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கலாம். வித்தியாசங்கிற போது இறக்கம் ஏற்றம் ரெண்டும் கலந்தது எடுத்துக்கலாம். அது தவிர வட்டி கிடைக்குது உங்களுக்கு, பாதுகாப்பாக இருக்குது. அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, அதை நீங்கள் 7 வருஷம் கழித்து தான் அந்த பாண்டை வந்து அவங்கக்கிட்ட அவங்க ரெடீம் பண்ண முடியும். ஆனால் 5 வருஷத்தில் சரண்டர் பண்ணாலும் பணம் கொடுத்துட்றாங்க. அதுக்கு முன்னாடியே பணம் வேணும்னா மார்க்கெட்டில் வேறு யாராவது வாங்கிக்கிறவங்க அதை வாங்கிக்கிறாங்க, அது பங்கு சந்தைகளில் ட்ரேட் ஆகுது. நடப்பு என்ன தங்கம் விலையோ நீங்கள் வாங்கின விலையை பார்க்க மாட்டாங்க, நடப்பு தங்கம் விலைக்கு கூட இருந்தால் கூட, கம்மியாக இருந்தால் கம்மியாக வாங்கிப்பாங்க, நீங்கள் விற்க முடியும். லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் இட் இஸ் பாசிபிள். அதனால் நீங்கள் தங்கம் தான் வேணும்னா முதல்ல வந்து ரொம்ப குறைவான ரெக்கமெண்டேஷன் வந்து நகைக்கு, ஏன்னா அது முதலீடு இல்லை, நகை. ரெண்டாவது முதலீடு அப்படின்னா வந்து காயின் இல்லைன்னா பார். அதற்கு அதை விட பெட்டர் எதுனா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க கோல்டு, அதை விட பெட்டர், வட்டியும் கிடைக்கிது இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கிடைக்காது, வட்டியும் கிடைக்கிறதுனால கோல்டு சாவரின் பாண்டு. ஸோ இந்த வரிசையில் நம்ம முதலீடு கவனிக்கும். இப்போ பெண்களுக்கு நகையே வாங்கி கொடுக்கக்கூடாது, இதில் வந்து நிறைய கூலி சேதாரம்லாம் நட்டம் இருக்குங்கிறது தான் பெரும்பாலும் ஆண்களுடைய மனோபாவமாக இருக்குது. அங்கே போய் நிற்கையிலே வேண்டாம் விருப்ப தான் நிற்பாங்க, அதுக்கப்புறம் பில் கொடுத்துட்டு வருவாங்க. நான் வந்து சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியினுடைய விவாத நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது தங்கம் வாங்குகிற பெண்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருந்தாங்க. அப்போது நான் கொஞ்சம் முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டதுனால அங்கே உட்கார்ந்த போது தான் நான் யோசித்து பார்த்தேன், பெண்களை நம்ம ரொம்ப நாளாக படிக்க விடலை, பல ஆண்டுகளாக வீட்டிலே இருக்காங்க, நமக்காக உழைக்கிறாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர்களுடைய உலகமே ரொம்ப சின்ன உலகம், பாவம், குழந்தைகள், கணவன், அப்படி தான் இருக்குது. அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயத்தில் ஒரு நகை அப்படிங்கிற போது ஓகே, அந்த நகை ஓரளவுக்கு ஒரு நகையில் வந்து நம்ம ரொம்ப பெரிய லாப நட்ட கணக்குகள் பார்க்க வேண்டாம், வாங்கலாம் என்கிற அளவில் நகை ஓகே. அது ஒரு முதலீடு என்று நம்ம ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவிற்கு அதை பண்ணலாம் என்பதும் கூட என்னுடைய நகையே வாங்கக்கூடாது, மொத்தத்தையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க என்று நான் சொல்லவில்லை. அதில் லாப நட்டம் வருகிறதே, அதனால் முற்றிலும் தவிர்த்துடுங்கன்னு சொல்லலை. ஒரு ஃபோன் வாங்குகிறோம், செகண்ட் ஹேண்ட் ஆனால் விலை குறைஞ்சி போகுது,
கடிகாரம் வாங்குகிறோம் செகண்ட் ஹேண்டானா விலை குறைஞ்சி போகுது, கார் வாங்கினா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் காணாமல் போயிடுது, இடம் வாங்கினாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்த ஆளுக்கு கிடைக்காது, அவர் புதுசாக பண்ணணும். அதனால் எதுலேயுமே ஒரு செலவுன்னு ஒன்று இருக்கும். நம்ம நுகர்வதில் தங்கத்துலேயும் அப்படி இருக்கலாம். அடிக்கடி மாற்றுவது தான் தவறு. டீயில் சக்கரை மாதிரி தேவையான அளவு இருக்கட்டும். ஒரு வருஷத்துக்கு 2.48 லட்சம் கோடிக்கு தங்கம் இறக்குமதி பண்ணுறோம். இவங்க கடத்தல் மூலமாக 2022 வந்த தங்கத்தினுடைய அளவு மாத்திரம் 100 டன். நான் போய் கேட்குறேன், என்ன அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை பார்த்துட்டு இதை உருக்கலாங்கிறாங்க. நான் சொன்னேன், உருக்கலாம், முதல்ல எடை போடுங்க, அந்த எடைக்கே நீங்கள் கொடுக்கலாம், உங்கள் சீல் இருக்குது, உங்கள் நகை தான், நீங்கள் அப்படியே கொடுக்கலாமே. என்னங்க உங்கள் நகைக்கு 22 கேரட் நாங்கள் வாங்கி போயிருக்கோம், நீங்கள் வந்து அது 20 கேரட் கூட இருக்காது போட்டிருக்கு அப்படிங்கிறேன். அவர் சொல்கிறாரு, 22 கேரட்னு உங்கள்கிட்ட பில் இருக்கா? அந்த செயினுடைய தங்க நிறமே மாறி செம்பு செயின் மாதிரி ஆயிடுச்சு. இதனடா நம்மளுக்கு தான் இப்படி ஆகுதா இல்லை என்னன்னு பார்த்தா என் தம்பிக்கு அதே நேரத்தில் வாங்கினோம். அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் தான் தரக்குறியீடு மார்க் வந்து வச்சு தர்றாங்க. இது அரசாங்கத்துடைய தப்பு. Tour the paradise in Ananya's Naranani Homes, Coimbatore. Experience your dream retirement life for a day. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.